மதமாத்திரம்னு சொல்ற உங்களுக்கு தான் இந்த பதில். இது மதமாற்றம் இல்ல, மனமாற்றம். இயேசுவ சொல்ல எங்களுக்கு சட்டத்துல இடம் இருக்கு, அதனாலதான் செய்யறோம். அதை விட எங்க ராஜாதி ராஜா எங்களுக்கு கட்டளையா கொடுத்ததை கண்டிப்பா செய்வோம். ஆமா, எல்லாரும் நாசமா போகணும்னா சுவிசேஷ சொல்றோம். நல்லா இருக்கணும், சமாதானமா வாழணும் தானே சொல்றோம். இயேசு நேசிக்கிறார்னு சொல்றோம். அவர் ஏன் உனக்காகவும் எனக்காகவும் மறிச்சார்னு சொல்றோம். யாரையும் கட்டாயப்படுத்தலையே. பிடிச்சா ஏத்துக்கோங்க, இல்லாட்டி ஃப்ரீயா விடுங்க. நஷ்டம் உங்களுக்கு தான். சார், ஊருக்கு ஊரு திரும்பி கொஞ்சம் பாருங்க. படிக்காதவனை படிக்க வைக்க பள்ளிக்கூடங்கள் எத்தனை இருக்குன்னு. எல்லாம் சென்ட் ஜான், சென்ட் மேத்யூ, CSI, லுத்தரன் அப்படின்னு எங்க பார்த்தாலும் ஸ்கூலு, காலேஜ் தான். போட்டுக்க நல்ல Dress கொடுத்து, சாப்பாடும் போட்டு, மருத்துவ வசதிகள் செஞ்சு கொடுத்து எத்தனை ஸ்கூலு, காலேஜ கட்டி இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் போய் பாருங்க. அங்கதானே நீங்களும் படிச்சீங்க. இப்ப நல்ல நிலைமைக்கு வந்த உடனே ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குன்னு ஜபம் பண்றவங்களை அடிப்பேன், உதைப்பேன்னு சொல்லி மதமாற்ற தடை